பார்த்தாலும் எதுக்கு இப்படி ஒரு எண்டிங்கோ இல்ல எதுக்கு எம்பசைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க டைரக்டா உங்களோட பியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் 2 குறும்படங்கள் நம்மளுக்காக இந்த 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில இருக்கு. To start with அப்பத்தா படம். இப்ப அப்பத்தால என்ன சொல்ல வந்திருக்காரு ராஜா அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் இதுக்கு முன்னாடி February 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டாவதாக ஒரு ஜேர்னின்ற ஒரு தலைப்பில் இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். போன வாட்டி பண்ண என்னுடைய கேமராமேன், என்னுடைய எடிட்டர், எங்கள் டோட்டல் டீம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க, காஸ்டிங் தவிர. இதுவும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன். இந்தாங்கய்யா, எல்லாரும் அவசியம் குடும்பத்தோட வந்துடணும். குடும்பத்தோட வந்துடுறாங்க. ஹலோ, சொல்லுமா. என்னங்க, முகூர்த்த புடவை எப்ப எடுக்க போலான்னு இப்பதாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன் பண்ணாங்க. உங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலைங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. சரிம்மா, நான் வரேன். எல்லாம் கைகுடி ஒரு நேரத்துல கிளம்பிட்டு இழுத்துட்டு இருக்கேன். பாவம், இந்த புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போதோ. மைய குத்துப்புல அப்பதான் மாவாவு. வாங்க சார். டாக்டர், நைட் ஃபுல்லா தூங்க மாட்டேங்கிறாங்க, இருமிட்டே இருக்காங்க. ஏற்கனவே எழுதி கொடுத்த டேப்லெட்டோட ஸ்லீப்பிங் டோஸ் ஆட் பண்றேன். அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வாங்க. இந்தாங்க சார். பார்த்து கவனமா யூஸ் பண்ணுங்க. சரிங்க சார். ஈரன்லாம் ஃப்ரீக்வெண்டா போறாங்களா? லிக்விட் ஃபுட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. சரிங்க சார். பாடியோட மெட்டபாலிசம் ரொம்ப வீக்கா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் இன்டேக் ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமே தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்க பேஷண்ட் 2 வருஷம் கூட இருக்கலாம், ஏன் 2 நாள்ல கூட போலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கங்க. டாக்டர், 325 ஜாதகம் பார்த்து இந்த இடம் தான் என் பொண்ணுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது டாக்டர். இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட். நான் ஒன்னும் பண்ண முடியாது முத்து. வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஆனா முதுமைக்கு பண்ண முடியாது. வரேன். என்னங்க, ஏதாவது ஊசி கீசி போட்டு அந்த கிழவியை கொல்ல முடியுமான்னு பாருங்க. டாக்டர், ஏதாவது ஊசி ஈசி போட்டு கர்ண கொலை. உயிரை காப்பாத்துறதாங்க என்னுடைய வேலை. உங்களுக்காக நான் வந்து கொலைகாரன் ஆக முடியாது. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? பேசாம டாக்டர் சொன்ன அந்த தூக்க மாத்திரைய 2 அதிகமா போட்டு நீங்களே உங்க அம்மா கொடுத்துருங்க. அவங்க வாழ்ந்து முடிச்சவங்க, நம்ம பொண்ணு வாழ வேண்டியவ. உங்க அம்மா இறந்து போனா 3 நாள் தீட்டோட போயிடுங்க. கல்யாண வேலையில அப்படி அப்படியே கிடக்கு. பேசாம காதும் காது வச்சா மாதிரி உங்க அம்மா கதையை நீங்களே முடிச்சிருங்க. அப்பத்தாவ கொண்டுட்டுதான் எனக்கு கல்யாணம்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். செத்த பொறுத்துக்க சாமி. அம்மா இங்க பாருங்க, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு எந்த நேரத்துல பிறந்துரும். பயப்படாத, மூச்ச மேல இருக்காத, கீழே விடு. அம்மாடி, குழந்தை குறுக்க கிடக்க 2 உசுர்ல 1 உசுரை தானே காப்பாத்த முடியும் போல இருக்கு. பொறுத்துக்கப்பா, பொறுத்துக்கம்மா, பொறுத்துக்கடி.
கஷ்டமா புரியுது. டாக்டர் சொன்ன மட்டும் கேட்டேன். என்ன நாங்க கொலகாரனா வேண்டாம். பல போன மாட்டேங்குது. இந்த பேசிலும் இந்த கிளவி தற்கொலை பண்ணிட்டான். சாகணும் விதி. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா தொடங்கணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் என்னென்னமோ மொய் செய்வாங்க. இந்த புத்தகத்தை மட்டும்தான்டா இருக்கு. ஐயோ அப்பத்தா, அப்பத்தா எப்படி பிரதர், எனக்கு உண்மையிலே படம் ரொம்ப பிடிச்சிருக்குச்சு. அது எப்படி சொல்லணும்னு தெரில. ஏன்னா நான் ரொம்ப கடைக்கோடியிலேருந்து வந்த ஒருத்தன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ பிரதர். செம்ம படம், உண்மையிலே டச்சிங் ஃபிலிம். உண்மையிலே ப்ரோ, யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் சீன் தேர் ஆன் ஸ்க்ரீன். நிறைய விஷயங்கள், நிறைய ஷார்ட்ஸ் ரொம்ப பிளான் பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கலாக இருக்கட்டும் சரி. எஸ்பெஷலி அந்த டெலிவரி சீன் வந்து, அந்த அப்பதாவோட டெலிவரி சீன் ஒன்று வச்சிருந்தீங்க. அது ஒரு 1 மினிட்னா ஒரு 1 மினிட்டா ஒரு 30-40 செகண்ட்ஸோ இருக்கும். பட் தட் சீன் ஸ்டுட் அவுட். உண்மையிலே சினிமோட்டோகிராஃபி நீங்க வேற ஆங்கிள்ஸ் போயிருந்துருக்கலாம், நிறைய கட் ஷாட்ஸ் போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் ஒரே ஷார்ட்ல ஒரு க்ளோஸ் அப்ல யூ கன்வேட் இட் அவுட். உண்மைக்கு ஹேட்ஸ் ஆஃப். நல்ல அட்டம், பிரேவ் அட்டம். தேங்க்யூ ப்ரோ. நல்ல எமோஷனல் கோஷன். முக்கியமா அந்த அப்பத்தா கேரக்டர் அவங்க ஆக்ட் பண்ணதும், அந்த டெலிவரி சீனோட சினிமோட்டோகிராஃபி பிளஸ் சவுண்ட் மிக்சிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ லைவ்லி அண்ட் டிஐ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே பிரதர். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல டீம் ஒர்க். ஒருத்தரை மட்டும் சொல்கிறது நல்லா இருக்காது. இருந்தாலும் நீங்கள் டீம் லீடர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணது, லொக்கேஷன், அந்த வீடு ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இது எல்லாமே செட்டாக இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பிரதர். படத்தில் சினிமோட்டோகிராஃபி வாஸ் டூ குட். ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தீங்க. அதே மாதிரி அந்த அப்பத்தா வந்து டெலிவரி சீனும் அந்த அந்த லாஸ்ட் சீனில் அவங்க பேசி அந்த மாடுலேஷன் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் a lot. அப்பத்தாவை இன்னைக்கு எல்லாரும் பார்த்தோம். உங்களுக்கான மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் தெரிஞ்சது. எல்லாரும் படம் பிடிச்சிருக்கு